அந்த பொம்பளையை இப்ப அரெஸ்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா நான் துணி அவுத்து நிப்பேன். அந்த ஆளுக்கு அதுதானே தேவை. என்ன அவுத்து பார்க்கணும்னு நினைச்சா அவுத்து பார்க்க முடியல. டிசி பேசுறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாரு என்ன பண்ணா? நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க. நான் அம்மனமா காட்டுறேன். நீ வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துரு. அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து அவுத்து போட்டு பார்க்க நீ பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இல்லைடா, அவுத்து போட்டேன்னா இதை விட கேவலம் வேறு எதனா ஒரு நாட்டில் நடக்கணும்னா இது தேவையில்லை. என் பையனை கொண்டது வைஷ்ணவி, அவன் அம்மாவும். அதுக்கு எல்லா எவிடன்ஸும் நான் கொடுத்துட்டேன். நீ என்ன பேசுனதுக்கு, வீடியோ பேசுனதுக்கு நான் மகளிர்ல கொடுத்துட்டேன். உனக்கு ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டாங்கன்னா அதை நீ பாத்துக்கோ. அஸ் ஏ லீகலா கோர்ட்ல பாப்போம்னு நான் சொல்லிட்டேன். என்ன மென்டல் டார்ச்சரா பண்ணிட்டு இருக்க. நீ என்ன மென்டலா டார்ச்சர் பண்ற. நான் தோத்துட்டேன். உன்கிட்ட நான் திறந்து காட்ட ரெடி ஆயிட்டேன். இல்லைன்னா எனக்கு ஒரு புள்ளதான் இருக்கு. அந்த ஒரு புள்ளைய என்னால கொல்ல முடியாது. வணக்கம் கீதா சிக்கன் சுதந்திர பார்ட்டி நேயர்களுக்கு. நான் வந்து நேற்று என்னோடய வாட்ஸ்அப் இதில் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நியூஸ் இது ஒரு குரூப் வந்து என்னோட இதில் இருக்கிறாங்க. சடனாக அந்த வீடியோ எதுக்கு என் கண்ணுக்கு பட்டுச்சோ எனக்கு தெரியாது. பட் நீங்கள் அந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் இது என்னோடய கமெண்ட்ஸு. காவல்துறையுடைய டிசி ஆஃபீஸ் இதுதான். அதிவீர பாண்டியன் ஐபிஎஸ் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். இதை பார்த்துக்கிட்டீங்களா? ஆயிடுச்சா? காலையில் அவங்க வேலைக்கு ஓடுறதும் வேலைக்கு பார்க்குறதும் தான் வேலையாக இருக்கும். ஆனால் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா, கேவலம் ஒரு உடம்ப கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைய கொன்று என் பிள்ளைக்கு கொலைக்கு காரணமான வைஷ்ணவி அம்மாவையும் எந்த விதத்துலையும் யார் பேசுகிறா? யார் பேசுகிறா? ஃபோனை கொடுங்க. ஹலோ எடுக்கல. என் சாவுக்கு நீங்க தான் காரணம். இன்னைக்கு நான் இங்கே சாகுறேன். என்ன பண்ணுமோ ஒன்று அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. எனக்கு தேவையில்ல. யாராவது என் கிட்ட வந்தீங்கன்னா நீங்க கிளம்பிடுங்க. ஒன்று அந்த டிசி இங்க வரணும். ஒன்று அந்த பொம்பளையை இப்ப அரெஸ்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா நான் துணி அவுத்து நிப்பேன். அந்த ஆளுக்கு அதுதானே தேவை. என்ன அவுத்து பார்க்கணும்னு நினைச்சா அவுத்து பார்க்க முடியல. நான் கம்ப்ளைண்ட் பண்ண தானே என்னை இவ்வளவு தூரம் மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க. இந்த மென்டல் டார்ச்சருக்கு நான் அவுத்து காட்டிடுறேன். உங்க டிசி உங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை வந்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமாவது அந்த புறம்போக்கு அரெஸ்ட் பண்ணணும். ராத்திரி எனக்கு அவ போட்டோ அனுப்பி இது பண்றா. ஹலோ டிசி பேசுறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாரு என்ன பண்ணா? நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க. நான் அம்மனமா காட்டுறேன். நீ வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துரு. ஏன்னா ராத்திரியே அவ எனக்கு போன் பண்ணி நீ சொல்லிதான் செஞ்சேன்றத சொல்றா. உனக்கு வைஷ்ணவிக்கு என்ன பிரச்சனை? என் பையனை கொன்னது வைஷ்ணவி, அவன் அம்மாவும். அதுக்கு எல்லா எவிடன்ஸும் நான் கொடுத்துட்டேன். நீ என்ன பேசுனதுக்கு, வீடியோ பேசுனதுக்கு நான் மகளிர்ல கொடுத்துட்டேன். உனக்கு ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டாங்கன்னா அதை நீ பாத்துக்கோ. அஸ் ஏ லீகலா கோர்ட்ல பாப்போம்னு நான் சொல்லிட்டேன். என்ன மென்டல் டார்ச்சரா பண்ணிட்டு இருக்க. நான் உன் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். இப்போ ஒண்ணு நான் உனக்கு அவுத்து தானே காட்டணும். வா, நான் அவுத்து காட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். வா, நான் அவுத்து காட்டிடுறேன். இனிமே நீ அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ண வேணாம். நீ இனிமே அரெஸ்ட் பண்ண வேணாம். அவள நான் அவுத்து காட்டுறதுக்கு ரெடி. உன் ஆசையை தீர்த்துக்கோ. உன் ஆசையை தீர்த்துக்கிட்டு நீ இமிடியட்லா எனக்கு ஆக்ஷன் எடு. அவளை நீ அரெஸ்ட் பண்ணலைன்னா, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ அவளை அரெஸ்ட் பண்ணலைன்னா, எனக்கு அனுப்புனது வைஷ்ணவி அம்மா தான். நீ அவளை அரெஸ்ட் பண்ணல. நீ அவளை அரெஸ்ட் பண்ணாததுனால நீ என் ஜாதிக்காரன் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கியா? அசிங்கமா இருக்கு நீ என் ஜாதிக்காரன் சொல்றதுக்கு. நீ ஒன்னது வரும். உன்னது மகளிர்ல இருந்து எடுப்பாங்க. உன்னை ட்ராக் பண்ணுவாங்க. உன்னது எல்லாமே வரும். நீ எவ்வளவு பெரிய பொம்பளை பொறுக்கின்றது உலகத்துக்கே அசிங்கமா தெரியும். நீ வந்து அவளை அரெஸ்ட் பண்ணல முடியும். நீ பண்ணு. நீ வா. இங்க வர சொல்லுங்க. அவரை இங்க வர சொல்லுங்க. நீங்க இங்க வர சொல்லுங்க. என்கிட்ட அம்மா நொம்மன்ல யாரும் பேசாதீங்க. அவரை வர சொல்லுங்க. நான் அவுத்து காட்டுறேன். அத்தனை பேரும் நில்லுங்க. முதல்ல அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. அவளையும் அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணலன்னா இங்க இருந்து போக மாட்டேன். நான் இன்னைக்கு உயிருக்கு ரொம்ப போராடி நிற்கிறேன். இன்னைக்கு அம்மனை மாக்கிறதுக்கு நான் ரெடி. ஏன்னா இந்த கேவலம் பிடிச்ச இந்த உடம்பு 5 நிமிஷத்துல குளிச்சா அழிஞ்சு போயிடும். ஆனா இது ரொம்ப பிரச்சனை. என் மென்டல் டார்ச்சர். நான் இனிமே அந்த மனுஷன் பேசுறேன். அவரை வர சொல்லுங்க. இல்லைன்னா அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. எனக்கு டிசிகிட்ட பேச விருப்பம் இல்ல. ஒண்ணு அவரை வர சொல்லுங்க. இல்லைன்னா நான் இங்க பாருங்க, இங்க இருந்து மாடியில இருந்து குதிச்சிருவேன். அது நீதான் பண்ண. நீதான் என்னுடைய ஆபீசர்.
உன்னாலதான் எனக்கு பிரச்சனை. என்னைக்கு சனியம் பிடிச்ச மூஞ்ச உன்னை பார்த்தனோ அன்னையில இருந்து உன்னோட டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்க. நான் உன்னை வரேன்னு சொன்னா, நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீ என்னை எப்படி டார்ச்சர் பண்ற? நீ என்னை எப்படி டார்ச்சர் பண்ற? நீ மென்டலா டார்ச்சர் பண்ற. நீ என்ன மென்டலா டார்ச்சர் பண்ற. உனக்கு 3 எஃப்ஐஆர் போட்டாச்சு. 3 எஃப்ஐஆர்ல உன்னால அரெஸ்ட் பண்ண முடியலன்னா நீ எதுக்கு ஐபிஎஸ் ஆபீசர்? நீ எதுக்கு ஐபிஎஸ் ஆபீசர்? நீ எதுக்காக ஐபிஎஸ் ஆபீசரா இருக்க? நீ வா, நீ வா, நீ வா. நான் அம்மனமா நிக்கிறேன். நீ என்ன பண்ணுமோ என்ன பண்ணிடு. இத்தோட எனக்கும் இதுவும் பிரச்சனை முடிஞ்சிச்சு. நான் உன்னை அசைவத்துல நீ என்ன ராத்திரில இருந்து என்ன அந்த பொம்பளைய வச்சு அரெஸ்ட் பண்றேன்னு எனக்கு தெரியும். உன் ஸ்டாஃப் எல்லாமே வீடியோ எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் கொடு. நான் சமூக வலைத்தள வீடியோ போடுறேன். உன் ஸ்டாஃப் கமிஷனருக்கு அனுப்பிட்டோம், டிஜிபிக்கு அனுப்பிட்டோம், யாருக்கு வேணா அனுப்பிட்டோம். இன்னையோட என் உயிர் முடியுது. உன்னால உன்கிட்ட போராடி என்னால ஜெயிக்க முடியல. நான் தோத்துட்டேன். உன்கிட்ட நான் திறந்து காட்ட ரெடி ஆயிட்டேன். இனிமே எனக்கு ஒரு புள்ளதான் இருக்கு. அந்த ஒரு புள்ளைய என்னால கொல்ல முடியாது. இன்னொரு புள்ளைய கொல்ல முடியாது. நீ அரெஸ்ட் பண்ணி என் கண்ணனை காட்டு. வைஷ்ணவி அம்மா அனுப்புனது எல்லாமே நீதான் பொறுப்பு. உன்னாலதான் பொறுப்பு. நீ யாரெல்லாம் உன்னை யாரு தினகர் கிட்ட பேச சொன்னா? உன்னை யாரு தினகர் அனுப்ப சொன்ன ஆள? இங்க பார், நீ யார் யார அனுப்பிச்ச, எவ்வளவு பேர பேசுன, யார் யார் என் வீட்டுக்கு வந்தாங்க, எல்லா கதையும் தெரியும். எல்லா கதையும் நான் போட்டுருவேன். இல்ல, எல்லா கதையும் நான் போட்டுருவேன். வேணாம், நான் எல்லா கதையும். நான் உன்கிட்ட ஒன்னு படுக்கிறேன்னு உன்னை கூப்பிட்டனா? உன் கைய பிடிச்சி இழுத்தனா? உன்னை நான் அசிங்கமா ஏதாவது பேசுனா? நீ என்ன விசாரிக்கிற? யோ, குழந்தை செத்து போச்சியா? அதை காப்பாத்த அந்த செல்வகுமார் கிட்ட எவ்வளவு போராட்டு. இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணியா? என்ன ஜெயில தூக்கி போடியா? நீ நல்லது செஞ்ச. யோ, உன்னை நீ நல்லது செஞ்ச நம்புனது நல்லயா? என் பிள்ளைய நான் இழந்தேன். நான் தப்பு பண்றேனா? நான் என்ன தப்பு பண்றேன்னு பாரு. இன்னைக்கு நடக்கும். டிஜிபி லெவல்ல பாப்பாங்க. நீ பேசுனது எல்லாமே டிஜிபி லெவல்ல கேட்பாங்க. முடிவு வரும். இதுக்கு மேல நான் என்ன போராடணும்னு சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன போராடணும்? என்னுடைய எல்லா வீடியோவும் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் இருக்கு. பத்திரிக்கைக்காரி என்னை இவ்வளவு மென்டல் டார்ச்சர் கொடுத்து நான் சாவறதுக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப போலீஸை கண்டு நான் பயப்படல. போலீஸ் மிஞ்சி போனா என்னை வச்சு அடிக்கும், எல்லாம் பண்ணும். என் டீம்ல இருக்க எல்லாருமே செத்து தான் பொழைச்சிட்டு இருக்கோம். நாங்க பத்திரிக்கைக்காரவங்க எல்லாம் செத்து தான் பொழைக்கணும். பொம்பளைனா உடம்ப கொடுக்கணும், ஆம்பளைனா அடி வாங்கி சாகணும். இதுக்கு முடிவு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் பிரச்சனை பண்றேன்னு சொல்றாங்க. நான் பிரச்சனை பண்ணல. ராத்திரில இருந்து நான் தூங்கல. கண்ணெல்லாம் வீங்கி போய் நான் 9 மணிக்கு வர சொன்னாங்க. நான் 9 மணிக்கு இங்க வந்துட்டேன். எனக்கு இப்ப இது நடக்கல. இது நடக்கிறதுக்கு நீங்க முறையா செய்யுங்க. டிஜிபி அவர்கள் என்னுடைய வீடியோவை பாக்குறீங்க, கமிஷனர் அவர்கள் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க. நான் இவ்வளவு தூரம் கொடுக்குறேன். செல்வகுமாரி ஒழுங்கா செஞ்சிருந்தா என் பையன் செத்துருக்க மாட்டான். இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்கா. அவளை நீங்க அரெஸ்ட் பண்ணல. 3 எஃப்ஐஆர் போட்டு நீங்க எதையுமே நீங்க கேட்கல. அதனால டிசியும் செல்வகுமாரி இவங்கதான் காரணம். ஏற்கனவே 7 நாள் செல்வகுமாரி பண்ண டார்ச்சர்ல தான் நான் செத்தேன், சாவ போனேன். உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணட்டும். நான் உள்ள போறேன். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இதுக்கு மேல முடியாது இவங்க கிட்ட. ஏன்னா எப்படியே என்ன சாவடிப்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மிளகாத்தூளை கொட்டுறது, உயிரை எப்படி சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறது இவங்களுக்கு அதுதான் தெரியும். ஆனா என்ன சாவடிச்சா என்ன வெடிக்கும், என்ன பிரச்சனை வரும்னு நீங்களே பார்த்து நீங்களே இது பண்ணுங்க. ஒரு பெண்மணி தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த டிசியை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மகன் இறந்துருக்கிறாரு. அந்த டிசி அந்த பெண்மணியோடும் தப்பாக உறவு வைத்து கொள்வதற்காக இன்னொரு பெண்மணியும் அந்த காணொலியிலேருந்து எனக்கு அதுதான் புரிஞ்சுது. ஓகே, அப்போ அது வைரலாக போயிட்டுருக்குது. இப்போ இந்த போலீஸ்லேருந்து டிஜிபி, இந்த சீஃப் மினிஸ்டர், இவ்வளோ பேசும் ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த மினிஸ்ட்ரி அவர் கீழே தான் இருக்குது, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட். இது ரொம்ப ஒரு அவல நிலை. இது இந்த மாதிரி ஒரு நாடு இந்த 21st செஞ்சுரியில் இப்படி இருக்குதுன்னா நிஜமாகவே அந்த பெண் யார் என்று தெரியல. அவங்க பேர் எதுவுமே சொல்கிறதில்ல. ஆனால் நான் எதுக்கு இந்த காணொலி போடுறேன்னா, இந்த அவல நிலை நிறைய இடத்துல இருக்குது. நான் அந்த பெண்மணியோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். அவங்க எடுத்து போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு அவங்கள எப்படி மிரட்டுறாங்க. நம்ம சொல்கிறாங்க, நான் அவுத்து போட்டு நீ பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இல்லைடா, அவுத்து போடுறேன்னா
இதை விட கேவலம் வேறு எதனா ஒரு நாட்டில் நடக்கணுன்னா இது தேவையில்லை. தமிழ்நாடு இவ்வளோ டெவலப் ஸ்டேட்லேயே இப்படி இருந்தால் அப்போ நீங்கள் வட மாநிலங்களில் எப்படி இருக்கும் பெண்களோட நிலை என்று பார்த்துக்கொள்ளணும். இது அந்த லேடி யாரும் தெரியாது. கண்டிப்பாக என்னோடய ஹெல்ப் எதனா வேண்டியிருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தட் இஸ் இன் வாட் வே ஐ கேன், பட் நாட் ஃபைனான்ஷியலி, டெஃபினெட்லி நாட் ஃபைனான்ஷியலி. பிகாஸ் இது வந்துட்டு தப்பான ஒரு இது நான் என்ன சொல்கிறது ஒரு ஆஃபர் நான் கொடுக்க விரும்பலை. பட் மானசீகமாக என்ன சப்போர்ட் அவங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக இது ஒரு பெண் இன்வால்வ்டு. என்ன உண்மை போய் அதை நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு பெண்மணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு டிசிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிசிக்கு சொல்கிறாங்க ஒரு பெண் பெண் வச்சுக்கிட்டு அந்த பெண் யாரோ ஒருத்தர் அவங்களால அவங்க பையன் இறந்துருக்காங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு அந்த அம்மாவோட அப்பீல். எது உண்மையாக போய் அது இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பெண்மணி ஒரு காணொலியில் கொடுக்குறாங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் என்ன பண்ணுது? இந்த டிஜிபியை யாரை பார்க்குறாங்க? இந்த டிஜிபி மக்களுக்காக இருக்கிறாங்களா, இல்லை அரசியல்வாதிகளுக்காக இருக்கிறாங்களா, இல்லாட்டி இந்த போலீஸ் ஃபோர்ஸ் மக்களுக்காக பாதுகாப்புக்கு இருக்கிறாங்களா, இல்லாட்டி அரசியல்வாதிகளுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறதுக்கு நீங்கள்லாம் இருக்கிறீங்களா? மக்கள் நீங்களே யோசிங்க. இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் இந்த எலெக்ஷன் தேவையா? மக்கள் இது நாளைக்கு நம்மளுக்கும் நடக்கலாம். அந்த பெண்மணியை பார்த்து நம்ம சிரிக்க வேணாம். ஏன்னா நிஜமாகவே அது ரொம்ப 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 ஒரு இந்த மாதிரி ஒரு நம்ம இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமே, நம்ம இவங்களுக்கு ஒரு பேச்சுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்காட்டி நம்ம எல்லாருமே கொடூரக்காக இருக்கணும். மக்கள் யோசிங்க யோசிங்க யோசிங்க. இந்த ஊழல் செய்த எந்த கட்சியிலையும் அந்த எம்எல்ஏக்கு நிற்கிறவங்க யாரையுமே தேர்ந்தெடுக்க எல்லாருமே நோட்டாக ஓட்டு போடுங்க. இதுதான் நல்ல ஒரு இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் நோட்டாக ஓட்டு போட்டோன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செருப்படி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore.